Hi friends and goodies, welcome to Chillam Tips. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டான ஒரு பத்திரிக்கையை நம்ம எப்படி அழகாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். ஸோ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு வந்து நிறைய பத்திரிக்கை வரும் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்க பத்திரிக்கை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த பத்திரிக்கை பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மேல் அட்டையை மட்டும் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். இப்போது இந்த மேல் அட்டை எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஒரு அழகான நல்ல டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளைனாக இருந்தாலும் ஓகே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு லீஃப் மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. பென்சிலால் வந்து ஃபுல்லாக வந்து லீஃப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ எத்தனை லீஃப் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் வேறு வேறு கலர்ஸில் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எங்கிட்ட ஒரு கலர் பத்திரிக்கை தான் இருக்குது. நான் அதில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு சிசர் இந்த மாதிரி பேக் சைடில் கொடுத்து அப்படியே நீங்கள் அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு வளைவான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு பெட்டல்ஸ் மாதிரி இது ரெடி ஆகிடும். இப்போது இதே மாதிரி நிறைய லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு வேஸ்ட் வந்து தொடுப்பங்குச்சி எடுத்துக்கலாம். அந்த குச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த லீவ்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டலாம். கொஞ்சம் கேப் கொடுத்து பார்த்திங்கன்னா அதோட ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த மாதிரி 2 லீஃப் சேம் இதே மாதிரியே தான் நம்ம இந்த ஸ்டிக்கில் நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். 2 லீஃப் வந்து இந்த சைடில் வச்சிங்கன்னா 2 லீஃப் வந்து அதோட ஆப்போசிட் சைடில் வந்து வச்சுக்கலாம். ஒரு வேஸ்ட்டு பத்திரிக்கை, பட் நமக்கு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் ஸ்டிக் மாதிரி இது ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வேஸ்ட்டு பத்திரிக்கையில் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர் ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு எவ்வளோ தூரம் நமக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் சின்ன ஸ்டிக், கொஞ்சம் பெரிய ஸ்டிக் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ்லேயோ இல்லை ஒரு பாட்டில்லையோ போட்டு வைக்கும்போது ஒரு அழகான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டிக்கை வந்து ஏதாவது ஒரு க்ரீன் கலர் டேப் வச்சு நம்ம வந்து மறைச்சிடலாம். டேப் இல்லைனா கூட க்ரீன் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிக்கை வந்து மறைச்சிக்கோங்க. மேலே இருக்கிற ஸ்டிக் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, ஒரு ஸ்டெம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த டேப்பை சுற்றி முடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா கமெண்ட்ஸ் வந்து ஏன் அக்கா 2 நாளாக வாய்ஸ் வந்து கொடுக்கல வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாய்ஸ் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே பெரிய சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து வெளியில் அந்த மாதிரி ட்ராவலில் இருந்ததுனால சரியாக வந்து எனக்கு வாய்ஸ் வந்து கொடுக்க முடியல. அதுக்கான டைம் வந்து சுத்தமாக கிடைக்கல. பட் வந்து நம்ம வந்து வீடியோ போடுற அந்த கன்சிஸ்டன்சி கம்மி பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய குட்டீஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அதே சமயம் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து விசாரிச்சிங்க வாய்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்லாமே கேட்டிருந்தீங்க. கமெண்ட்க்கு கூட மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதுக்குமே சாரி கேட்டுக்கிறேன். ஒரு நாள் கூட விடாமல் வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி வந்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கும்போது தான் கிடைக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இனிமேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ உங்களோட பேசிகிட்டே பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் வந்து முடியுது. மிடில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மணி மட்டும் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட்டு முத்து இருக்குது, அதை வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸில் வந்து செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் வேஸில் போட்டு வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது என்ன அப்படின்னாக்கா, கிவ் அவே ரூல்ஸ் பற்றி சொல்லுங்க அக்கான்னு சொல்லியிருந்தீங்க. முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்ட் அப்படி இல்லைன்னா ஜனவரி 1 அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவில் உங்களுக்கு கிவ் அவே ரூல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கொடுத்துடுறேன்.
அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு குட் நியூஸுமே இருக்குது. ஸோ அது என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறது வந்து நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து வீடியோஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போர்ட் வந்து கொடுங்க. இன்றைக்கி இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.